போட்ட உடனே கை செவந்துரும். ஆமாம். அப்போ சில பேருக்கு கை செவக்காது, கொஞ்சம் தான் செவக்கும். அவங்களுக்கு பித்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. இது கையில் மருதாணியாக வச்சு அரைச்சி வைக்கும்போது இந்த மருதாணி கலர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திகள் நம்ம இடத்துல தீண்டாதுன்றதும் ஒரு வழக்கு மொழியாக பழமொழியாக இன்றளவும் பார்த்தீங்கன்னாக்கா கருதப்படுது. சாம்பிராணி போட்டு புகை போட்டு வந்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற துஷ்ட தேவதைகள் வெளியே போயிடுவாங்க, துஷ்ட சக்திகள் வெளியே போயிடும், நல்லது நடக்கும், அந்த வீட்டுக்கு சுபட்சம் உண்டாகணும் கூட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற மருதாணி, அதாவது வெள்ளை பூக்கு கூட மருதாணி. பாருங்கள், இந்த மருதாணி எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா உடலில் உள்ள பித்தத்தை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருத்துவம் நிறைந்த மூலிகை தான் இந்த மருதாணி. அதாவது நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. இது கையில் மருதாணியாக வச்சு அரைச்சி வைக்கும்போது இந்த மருதாணி கலர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திகள் நம்ம இடத்துல தீண்டாதுன்றதும் ஒரு வழக்கு மொழியாக பழமொழியாக இன்றளவும் பார்த்தீங்கன்னாக்கா கருதப்படுது. இதில் நிறைய மருத்துவ தகவல் இருக்குது. இதை வந்து கசாயம் வச்சு குடிக்கும்போது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் அண்ணங்கிட்ட கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா உடலில் உள்ள பித்தத்தை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருதாணி கையில் நிறைய வச்சுக்குவாங்க. இந்த அளவு வச்சுட்டு இருக்கிறாங்க. பித்தம் இல்லாமல் உடம்பை பார்த்தீங்கன்னாங்க பித்தம் அதிகமானாக்க தலை சுற்றுறது வரும். அதே மாதிரி பித்தப்பையில் பிரச்சனைகள் வரும், பித்தப்பையில் கல் இருக்கும், ஜீரணம் சரியாகாது, அதே மாதிரி நெஞ்சிலே இருக்கும், வயிறு புண்ணாகும், மயக்கம் வரும், வாமிட் வரும். இது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு தலை சுற்றல், இது மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தாங்க இந்த மருதாணி, அதாவது மருதோன்றின்னு சொல்லுவாங்க. மருதாணி நம்ம வளர்க்க முடியல. இப்போ வெள்ளை நிறங்க பார்த்துருக்கீங்க. அண்ணங்கிட்ட இருந்து அந்த ஒரு சில தகவலை கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. ஆனால் இப்போது இந்த வெள்ளை நிற மருதாணி என்ன பயன்பாட்டுக்கு பயன்படும், அதே மாதிரி நீங்கள் இப்போ காமிக்க போகிற சிவப்பு மருதாணி என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுறதை பார்க்கலாம். இப்போ வெள்ளை நிறத்துலேருந்து ஒரு சில தகவல் மக்களை சொல்லுங்கண்ணா. ஐயா சொன்னது போல் மருதோன்றி மருதாணியை தான் மருதோண்டின்னு சொன்னாங்க. ஆமாம். ஏன் மருதோண்டின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது தோன்றி கொண்டே இருக்கும், அதுக்கு சாகு கிடையாது. அப்படியா? நிறைய மூலிகள் சாகாவரம் பெற்ற மூலிகள் இருக்கு. இது ஒன்று சூப்பர் சூப்பர். இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன ஒரு கிளையை வெட்டி கொண்டு போய் ஒரு மண்ணில் புதைச்சோம்னா உடனே துளுத்து வந்துடும். நம்ம கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்கள்லேயும் பண்டிகை காலங்களில் கையில் போடுவாங்க. ஆமாம் ஆமாம், நிறைய போடுவாங்க. அழகுக்கு பெண்கள் விருப்பமாக போடக்கூடியதில் ஒன்று, ஆண்களும் போடுவாங்க. இதில் போட்ட உடனே கை செவந்துரும். ஆமாம். அப்போ சில பேருக்கு கை செவக்காது, கொஞ்சம் தான் செவக்கும். அவங்களுக்கு பித்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். பித்தம் அதிகமாக இருந்தால் அந்த அளவுக்கு கை செவக்காது, கருப்பாயிடும். அதாவது வச்சு ஒரு சிலருக்கு கரியன் ஆகிடும்ல, அவங்களுக்கு பித்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பித்தத்துக்கான மருந்துகளோ இல்லை உணவுகளையோ மூலிகளை எடுத்துட்டு அப்புறம் திருப்பி வச்சு பாருங்க, கை அழகாக அப்படியே ரத்த கலரில் சிவப்பாக இருக்கும். ஆமாம் ஆமாம், சொல்லுங்க. இரண்டாவது, அந்த பெண்கள் தலையில் வந்துட்டு அதை தேய்ச்சி வச்சு குளிச்சாங்கன்னு சொன்னால் தலையில் உள்ள சூடுகள் கம்மியாக போயிடும். ஓ அற்புதம், வாழ்த்துக்கள். ஆமாம், உண்மைதானா? ஏன்னா அந்த குளிர்ச்சி அப்படியே தரக்கூடிய மூலிகையில் இது ஒன்று. இன்னொன்று, தாடி மீசை நரைச்சி போடவங்களுக்கு ஆண்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மூலிகையை தலையில தேய்ச்சிக்கணும். நரைச்சி போடவங்களுக்கு வெள்ளை முடியா இருக்கும். இதை தேய்ச்சின பிறகு அவங்களுக்கு சிகப்பு முடியா மாறிடும். அப்போ ஆண்மை அதிகரிக்கிறதுக்கூடிய மூலிகை. அந்த பித்தம் உஷ்ணத்தை எடுத்தாக்க பலம் வந்துருது. சூப்பர், அருமை. அப்போ என்ன செய்வாங்க, முன்னாடி வாழ்ந்தவங்க தலையில், அதாவது நிறைச்ச பிறகு 50 வயதை கடந்தவங்க இந்த தலையில் தேய்ச்சிக்கிட்டு சிகப்பு முடியாக பார்த்துருப்பீங்க. சில தாடியிலே தடவிப்பாங்க. ஆமாம். அப்போ மருதோன்றியை வந்துட்டு தலையிலையும் தாடியிலையும் தடவக்கூடிய பழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கு. அப்படிமான மூலிகை. இன்னொன்று, இதில் விதை இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆமாம், நிறைய இருக்கும். அந்த விதை நேரில் பாருங்கள், நிறைய அங்கே காஞ்சி விதை இருக்கு பாருங்க. விதை இருக்கு. ஆமாம். இந்த விதையை எடுத்து சாம்பிராணி போடும்போது வீட்டில் உள்ள அந்த விதையை போட்டோம்னு சொன்னால் துஷ்ட தேவதைகள் வீட்டிலேருந்து வெளியே போயிடும். ஓஹோ. அதாவது எனர்ஜியில் 2 எனர்ஜி இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜி, இன்னொன்று நெகட்டிவ் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் எனர்ஜி வீட்டை விட்டு வெளியே போயிடும் என்பதாக சித்தர்கள் கூறியுள்ளாங்க. ஓகே ஓகே. இதோட சில மூலிகைகள் இருக்கு, அந்த மூலிகைகளை சேர்த்தும் போடலாம், இதை தனியாகவும் போடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் இருக்கு பாருங்க, இதுதான் அதோடைய விதை, மருதாணி விதை. பாருங்க கையில் பாருங்க, எவ்வளோ விதை இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்து நீங்கள் சாம்பிராணியில் போட்டிங்கன்னா, புகை போட்டிங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போய் பாசிட்டிவ் எனர்ஜியாக அந்த வீடு மாறும். உங்களுடைய அலுவலகங்கள்லேயும் நீங்கள் போடலாம், நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் புகை போடணும். அதுதான் அவங்க சொல்லக்கூடியது. இதுதான் விதை. அந்த விதை
இந்த விதையை வந்து புகை போடலாம் புகை இல்லையா? போடலாம், சாம்பிராணியோட சேர்த்து புகை போடலாம். ஓ நல்ல எனர்ஜி வரும், நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எனர்ஜிலாம் போயிடும். போயிடும். துஷ்ட சக்திகளையும் விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையில இது. ஆரம்பிங்கண்ணா. இப்போ இந்த சிவப்பு மருதாணி சொன்னீங்களா, அதையும் பார்த்தலாம். அதை அடுத்தது போய் பார்ப்போம். வாங்க சிவப்பு மருதாணி போய் பார்க்கலாம். நேர்களே, வெள்ளை நிற மருதாணி பார்த்துருப்பீங்க. இப்போ சிவப்பு நிற மருதாணி பாருங்க. இங்கே பாருங்க, அதோடைய பூவெல்லாம் பாருங்க சிவப்பு நிறத்தில் இருக்கா. இங்கே பாருங்க, என் கையாண்ட பூ பாருங்க சிவப்பு நிறத்தில் இருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. அதனுடைய பூ, அதனுடைய இலை கூட பாருங்க, ஒரு சிலதெல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்கு. துளிர் சிவப்பாக வரும், துளிரும் சிவப்பாக வரும். அந்த தண்டும் பாருங்க ஓரளவுக்கு சிவப்பு நிறத்திலே இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா விதைகள் இருக்குது. இந்த விதைகள் போட்டாலும் வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக. இந்த சிவப்பு நிற மருதாணி இப்போ தான் பார்த்துருப்பீங்க. இது அபூர்வமான மருதாணி. இந்த மருதாணிலேருந்து என்ன மாதிரியான மருத்துவ தகவல் அண்ணன் சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சொல்லுங்கண்ணா, இதிலேருந்து மக்களுக்கு தேவையான மருத்துவ தகவல் என்ன சொல்ல போகிறீங்க? வெள்ளை நிறம், வெள்ளை பூ பூக்கக்கூடிய மருதாணி பார்த்தீங்கன்னா கையில் போட்டோன்னா நல்ல சிகப்பாக இருக்கும். இது வந்துட்டு இன்னும் நல்ல சிகப்பாக இருக்கும். இந்த சிவப்பு நிற மருதாணி பாருங்க, சிவப்பு நிற மருதாணி இங்கே பாருங்க, எல்லாமே சிவப்பாக இருக்கு பாருங்க, எவ்வளோ சிவப்பாக இருக்கு பாருங்க. சொல்லுங்கண்ணா. ஒரு அபூர்வமான தகவல், மூலிகையிலே ஆண் பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது ஆண், அது பெண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது ஆணா? சிவப்பு நிறம் இருக்கிற மருதாணி ஆனாங்க, வெள்ளை நிறம் மருதாணி வந்து பெண்ணா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சில கருத்து இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. சொல்லுங்க. மேலும் இதை வீடுகளில் வளர்க்கும் போது அந்த வீட்டில் செல்வம் கொளிக்கும் என்பதாக ஒரு வழக்கு சொல்லுவோம். செல்வம் செழிக்கும், செல்வம் கொளிக்கும், செல்வம் செழிக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஆமா, அதனால இது ஒரு நல்ல வாஸ்து மூலிகைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதாவது மருதாணி இருக்கிற இடத்துல அந்த பூவுடைய மனம் ரொம்ப அற்புதமாக ஒரு மனமாக இருக்கும். அப்போ வீடுகளில் நீங்கள் வளர்க்கக்கூடிய மருதாணி பட்டியலில் இந்த சிவப்பு நிற மருதாணியும் அவசியம் வளர்த்துட்டு வாங்க. மூலிகைகளில் இது ஆண், அது பெண் அப்படிங்கும்போது பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண் கொடுக்குற வழக்கமும் நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் இருக்குது. அப்படியாக இந்த மருதாணியை அதிகமான பெண்கள் போடலாம், அதே போல் ஆண்களும் போடலாம். இது அற்புதமான மூலிகையில் இது ஒரு நல்ல மூலிகை. நேர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சிவப்பு நிற மூலிகைங்க. அதாவது சிவப்பு நிற மருதாணி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சிவப்பாக இருக்கு இல்லையா? இந்த மருதாணியும் நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இலையை பறித்து, இது பாருங்கள், இப்படி பறித்து இந்த இலையை பார்த்தீங்கன்னா வெறுமனையாக அரைச்சி கையில் போட்டு வரலாம். வெறுமனையாக அரைச்சி கையில் போட்டு வந்தீங்கன்னாக்கா கை செவக்கும். கை கருப்பாகுதுன்னா, அதாவது நீங்கள் வச்ச இடத்துல கருப்பாகுதுன்னா உங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் திருப்பி என்ன பண்ணுங்க, அந்த பித்தத்துக்கான மருந்தோ இல்லை உணவுகளோ எடுத்து பித்தத்தை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா கை வந்து ரத்தம் போல் அப்படியே சிவப்பு நிறமாக சிவக்குங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். இது இருக்கிற இடத்துல துஷ்ட சக்திகள் வராது, இது தீய சக்திகள் வராது. இதில் இருக்கிற விதையை பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இதெல்லாம் விதை தெரியுதுங்களா? விதை பாருங்கள், ஐயா ஜூம் பண்ணி காமிக்கிறாரு. இந்த விதைகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நெருப்பில் சாம்பிராணி போட்டு புகை போட்டு வந்தீங்கன்னாக்க அங்கே இருக்கிற துஷ்ட தேவதைகள் வெளியே போயிடுவாங்க, துஷ்ட சக்திகள் வெளியே போயிடும், நல்லது நடக்கும், அந்த வீட்டுக்கு சுபட்சம் உண்டாகணும் கூட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இது மாதிரிங்க ஒரு மூலிகை எடுத்தால் பல்வேறு வகையான மருத்துவ தகவல், ஆன்மீக தகவல், நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு கோன் மருதாணின்னு வாங்கி கையில் போடுறாங்க. ஆமாம், அது போடாதீங்க. நம்முடைய இயற்கை வளம் கொட்டி கிடக்குது நம்ம நாட்டில். கண்டிப்பாக என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். அதுபோல் வளம் கொட்டி கிடக்குது. கண்டிப்பாக இயற்கையான பொருளை எடுத்து பயன்படுத்துங்க, இயற்கையோடு வாழுங்க, எந்த நோய் நொடி இல்லாமல் வாழுங்க. அற்புதமான தகவல் மாளிகையை சொல்லியிருக்காரு. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.